வரும் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. உதகை மற்றும் திருவாரூரில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மணிப்பூரில் காணாமல் போனவர்கள் என கூறப்பட்ட 6 பேரின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் பல பகுதிகளில் மீண்டும் வெடித்தது வன்முறை. கொலையாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி எம்எல்ஏக்கள் வீடுகள் மீது மெய்தி சமூக மக்கள் தாக்குதல். மணிப்பூர் மாநிலத்தில் 7 மாவட்டங்களில் இணையதள சேவை முடக்கம், சில இடங்களில் ஊரடங்கு. வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசு நடவடிக்கை. மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமித்ஷா பேச்சு. வன்முறைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. சபரிமலைக்கு செல்ல மாலை அணிந்து விரதத்தை தொடங்கிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். மண்டல பூஜை சீசன் தொடங்கிய நிலையில் ஐயப்பனை காண குவியும் பக்தர்கள் கூட்டம். சபரிமலையில் ஆன்லைன் முன்பதிவுகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிப்பது குறித்து பரிசீலனை. வரும் கூட்டத்தை பொறுத்து முடிவெடுக்கப்படும் என கேரள அரசு தகவல். தெலுங்கு பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி கைது. தலைமறைவாக இருந்தவரை ஹைதராபாத்தில் பிடித்தது சென்னை தனிப்படை போலீஸ். திருச்சி, தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் காலை முதலே விட்டு மழை. நெய்வேலியில் பெய்த மழையால் சுரங்கத்தில் நிலக்கரி எடுக்கும் பணிகள் நிறுத்தி வைப்பு. குற்றாலத்தில் பிரதான மற்றும் பழைய அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் புறநகர் ரயில் சேவை நாளை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை ரத்து. பயணிகள் வசதிக்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மின்தடையால் நோயாளிகளுக்கு பாதிப்பு. மின் கேபிளில் ஏற்பட்ட தீயால் விபத்து ஏற்பட்ட நிலையில் பிரச்சனை சரி செய்யப்பட்டு இயல்பு நிலை திரும்பியது. நானும் ரவுடிதான் பட காட்சிகளை பயன்படுத்த அனுமதிக்காத தனுஷுக்கு நயன்தாரா கண்டனம். தனுஷின் பழிவாங்கும் நடவடிக்கையால் தான் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கை. நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளை பயன்படுத்த 2 ஆண்டுகளாக காத்திருந்ததாக நயன்தாரா அறிக்கை. 3 வினாடி காட்சியை பயன்படுத்த தனுஷ் 10 கோடி ரூபாய் பணம் கேட்டதாக குற்றச்சாட்டு. ஸ்ப்ரெட் லவ் என்ற வார்த்தைகளை ஒரு முறையாவது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அப்பாவி ரசிகர்கள் முன்பு பேசுவதைப் போல தனுஷால் நிஜத்தில் நடந்து கொள்ள முடியாது என்பதை அறிவேன் என்றும் நயன்தாரா சாடல். தனுஷுக்கு எதிரான நயன்தாராவின் இன்ஸ்டா பதிவுக்கு லைக் போட்டு ஆதரவு தெரிவித்த பிரபலங்கள். நடிகைகள் நஸ்ரியா, ஐஸ்வர்யா ராஜேஷ், மஞ்சிமா மோகன், பார்வதி, அஞ்சு குரியன் உள்ளிட்டோர் ஆதரவு. LIC என்ற தனது தலைப்பை அனுமதியின்றி விக்னேஷ் சிவன் பயன்படுத்தியதாக இசையமைப்பாளர் SS குமரன் குற்றச்சாட்டு. நிச்சயம் கடவுள் மன்றத்தில் பதில் சொல்ல நேரிடும் என்றும் அறிக்கை.
நெல்லையில் அமரன் திரைப்படம் ஓடிய திரையரங்கின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட விவகாரம். தீவிரவாத தடுப்பு பிரிவு மற்றும் கியூ பிரிவு போலீசார் விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சென்னானூர் கிராமத்தில் 10 அகழாய்வு குழிகளில் 327 தொல்பொருட்கள் கண்டுபிடிப்பு. கற்கால மக்கள் பயன்படுத்தியவை என அமைச்சர் தங்கம் தென்னரசு எக்ஸ் தளத்தில் பதிவு. ₹250 கோடி செலவில் 4 வழி பாதையாக மாற்றப்படும் அவிநாசி மேட்டுப்பாளையம் சாலை. 1400க்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டப்பட உள்ள நிலையில் அதைவிட 10 மடங்கு மரக்கன்றுகள் நட திட்டம். ரயில் பழுது குறித்து விசாரிக்க ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் 19 பேருக்கு சம்மன். திருவாரூர் காரைக்குடி இடையில் இயக்கப்படும் ரயிலின் சக்கரத்தில் பழுது ஏற்பட்ட நிலையில் நடவடிக்கை. மதுரை அருகே கோட்டை சடச்சி அம்மன் கோயில் திருவிழாவில் சுட சுட கறிவிருந்து. நேர்த்தி கடனாக செலுத்தப்பட்ட 70 கிடாய்கள் 200 சேவல்களை கொண்டு தயாரான சாப்பாடு. மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் தேர்தல் விதிகளை மீறியதாக பாஜக காங்கிரஸ் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் குறித்து இரு கட்சிகளிடமும் விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். பள்ளிகளில் மாணவிகளுக்கான மாதவிடாய் கால சுகாதார வசதிகள் எப்படி இருக்கின்றன? ஆய்வு செய்யுமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மகாராஷ்டிர முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக் கொலை வழக்கில் 24வது நபர் கைது. கொலையாளிகளுக்கு போக்குவரத்து வசதி செய்து தந்ததாக நடவடிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனை தீ விபத்தில் பச்சிளங்குழந்தைகள் இறந்தது குறித்து விசாரணை நடத்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். யோகி ஆதித்யநாத் அரசின் அலட்சியங்கள் தொடர்வதாகவும் குற்றச்சாட்டு. தென் அமெரிக்க நாடான சுரினாமுக்கு 425 மெட்ரிக் டன் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை அனுப்பியது இந்தியா. சமூக வளர்ச்சி திட்டங்களுக்காக உதவி அளித்துள்ளதாக வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் விளக்கம். பருவநிலை மாற்ற பிரச்சினைகளை சமாளிக்க மேலும் நிதி உதவி அளிக்க வளர்ந்த நாடுகளுக்கு வலியுறுத்தல். அஜர்பைஜானில் சர்வதேச மாநாடு நடக்கும் இடத்தில் அறைக்குள் புகுந்து சூழியல் ஆர்வலர்கள் போராட்டம். அரசியலை விட்டு விலக மாட்டேன் என இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச திட்டவட்டம். தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்து வரும் நிலையில் கருத்து. சென்னையில் நடைபெற்ற தேசிய ஆடவர் ஹாக்கி போட்டியில் இறுதி ஆட்டத்தில் ஹரியானாவை வீழ்த்தி ஒடிசா அணி சாம்பியன். வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பையை பரிசளித்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஐந்து நாள் பயணமாக நைஜீரியா, பிரேசில், கயானா ஆகிய நாடுகளுக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. பிரேசிலில் நடைபெறும் G20 நாடுகளின் தலைவர்களின் கூட்டத்திலும் பங்கேற்கிறார்.
தன்னை பற்றி தவறான பிம்பத்தை ஏற்படுத்த எதிர்த்தரப்பு பல கோடி ரூபாய்களை செலவு செய்து வருகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். ராகுல் காந்தி வாக்குறுதிகளை அள்ளி தந்துவிட்டு வெளிநாட்டிற்கு பறந்து விடுவார் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். பாஜகவினால் மட்டுமே வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் என ஜார்க்கண்ட் தேர்தல் பரப்புரையில் பேச்சு. மத்தியில் ஆட்சியில் இருந்து கொண்டு ஜார்க்கண்டில் வங்கதேசத்தினர் ஊடுருவுவதாக குற்றம் சாட்டுவதில் என்ன பொருள் உள்ளது என பாஜகவுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. மோடியும் அமித்ஷாவும் உறங்குகிறார்களா என்றும் விமர்சனம். இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட மின்வேலியால் ஏற்பட்ட உயிரிழப்பிற்கு மின் வாரியத்தை பொறுப்பாக்க முடியாது. நிவாரணம் கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னையில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். அமலாக்கத்துறை சோதனை எனக்கானது அல்ல. என் மீது எந்த புகார்களும் இல்லை. வருவாய் ஈட்டக்கூடிய எந்த தொழிலிலோ பொறுப்பிலோ இல்லை என்று விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். சென்னை போரூரில் வீட்டில் எலி மருந்து வைப்பதில் கவனக்குறைவாக செயல்பட்ட நிறுவனத்திற்கு சீல். நிறுவன உரிமையாளரை தீவிரமாக தேடி வரும் காவல்துறையின் தனிப்படை. திருச்செந்தூர் கோயிலில் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கிய ஐயப்ப பக்தர்கள். சரண கோஷத்தால் அதிர்ந்த கோயில் வளாகம். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் விளைநிலங்களில் குழாய் அமைக்க பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு. ஆட்சியருடனான பேச்சுவார்த்தை தோல்வியுற்ற நிலையில் தொடர்கிறது போராட்டம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த கோலம் மூலம் வினோத முயற்சி. எண்ணங்களை வண்ணங்களாக மாற்றி கவனத்தை ஈர்த்த பெண்கள். முதுமலை புலிகள் காப்பகத்தின் உள்ளே இருக்கும் கிராமங்களுக்கு முதல் முறையாக சாலை அமைக்கும் பணிகள் தொடக்கம். உயர்நீதிமன்ற ஆணைப்படி நடவடிக்கை. மதுரையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு. அமைச்சருடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி. கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். திருச்சியில் தொடர் மழையால் சேரும் சகதியுமாக மாறிய மண் சாலை. சாலையில் நாற்று நட்டு போராட்டம் நடத்திய பொதுமக்கள். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 55,480 ரூபாய்க்கு விற்பனை.
அந்தமானிலிருந்து முதன்முறையாக வெளிநாடுகளுக்கு விமான சேவை தொடக்கம். மலேசியாவிலிருந்து வந்த முதல் விமானத்திற்கு நீரை பீச்சி அடித்து வரவேற்பு. காஷ்மீரில் இந்த ஆண்டு சீசனில் முதல் பனிப்பொழிவு தொடங்கியது. குப்வாரா பகுதியில் வெள்ளை கம்பளம் போர்த்தப்பட்டது போல் காணப்படும் மலைப்பகுதிகள். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் சகோதரர் ராமமூர்த்தி காலமானார். சுவாச கோளாறு காரணமாக ஹைதராபாத் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்ற நிலையில் மரணம்.